ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீதான் நான் தேர்ந்தெடுத்த அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஆம் என் செல்லமே, அனைவர் கண்களிலும் இந்த பதிவு காட்டப்படாது. யாருக்கு நல்லது நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ, யார் நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கண்ணில் தான் இந்த பதிவை காட்டுவேன். அப்படி இப்போது இந்த பதிவை பார்த்து என் வாக்குகளையும் நீ கேட்டுக்கிட்டு இருக்கனா, கண்டிப்பா நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக வெற்றியையும் பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் தரக்கூடிய சிறப்பான நாளாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ நான் அடுத்தடுத்து பல அற்புதங்களை உருவாக்க போகிறேன். நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நான் காட்ட போகிறேன். என்னை நம்புனினா எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும். உன் வாழ்க்கை இனி உயர்வின் பாதையில் பயணிக்கும்படி செய்ய போகிறேன். என் அருளால் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பேன். உனக்கு நல்ல மன உறுதியும் செயலையும் செய்யும்படி வச்சு நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்குறேன். தேவையற்ற சிந்தனைகளில் உன் மனசை அலைப்பாய விடாதே. அமைதியோட நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய். நான் உன் கூடவே எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். என் அருளின் ஒளியால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக, அதிர்ஷ்டம் நிறைஞ்ச பெருமகிழ்ச்சியான சந்தோஷ வாழ்க்கையாக அமைச்சு கொடுப்பதற்காகவே இப்போது இதை கேட்க சொன்னேன் என் செல்லமே. இந்த பிரபஞ்சமும் நானும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கிறோன்றதை நீ மறந்துடாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். பேச்சளவுக்கு உன்கிட்ட அன்பா பாசமா உருகி பேசுகிறவங்களும், உனக்கு நல்லது சொல்கிறது போல எப்போதுமே உபதேசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களும், எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா கருணை கடலாக இருப்பவர்களும் கூட உனக்கு ஒரு பிரச்சனை துன்பம்னு வந்துருச்சுன்னா உனக்கு கண்டுக்காம காணாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த சாயப்பாவை நீ உறுதியாக மனசில் நினைக்கும் போது நான் ஒருபோதும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன். நீ எந்த விஷயத்திலும் என் மேலே கோவப்படாத. நான் உனக்காக எந்த நல்லது செஞ்சு கொடுக்கலன்னு நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இப்போ என்ன, உன் கஷ்டம் உன்னை விட்டு போகலை நினச்சி தானே வருத்தப்படுற? கூடிய சீக்கிரம் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் காணாமல் போக செய்வேன். ஏன்னா இப்போது நீ கர்ம வினையின் முடிவில் தான் வந்து நிற்கிற. அதன் கடைசி நிழல் தான் இப்போதைக்கு உன்னை சுற்றி நிற்கிது. கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் சரி செஞ்சு துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இன்பமயமான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்துட்றேன். நீ எதைக்கு எதிர்த்தும் போராடாம என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா இதுவரைக்கும் நீ ரொம்ப போராடிட்ட, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போது அமைதியாக நீ என்னை நம்பினாலே, என்னை நம்பும் உன் இதயத்தில் கவலைகளுக்கு இடமில்லாத அளவுக்கு அமைதியாக அழகாக நீ உன் வாழ்க்கையை வாழும்படி செய்வேன். காலங்கள் ஓடினாலும் கர்ம வினை உன்னை விட்டு போகாது தானே. உன் கர்ம வினை உன்னை விட்டு போகாமல் பாடாப்படுத்துதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது உன்னை நிழலாக பின்தொடர்ந்து அத்தனையும் துரத்தி அடிக்க நான் வந்திருக்கேன். நான் காட்டுற நல்ல வழியில் நீ நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழும்போது என் நிழல் உனக்கான ஒளியாக மாறும். பாவத்தை சேர்க்காம புண்ணியத்தை சேர்த்து வச்சு வாழ பழகு. உன்னை துரத்தும் விதிங்கிறது உனக்கு தண்டனை அல்ல, அது உன் செயல்களின் பிரதிபலிப்பு தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோ. என்ன நடந்தாலும் அதை பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கிட்டினா உன் கர்ம வினைகள் அனைத்தும் காணாமல் போய் நீ இனிமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன். காலம் என்னதான் கர்ம வினைகளை கொடுத்தாலும் நீ கலங்காமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயாராகு. உனக்கு வலிமையை கொடுத்து உன்னை புண்ணியத்தின் பாதையில் நான் வழி நடத்துகிறேன். வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு 2 பேர் தான் கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறவங்க. ஒன்று உண்மை, இன்னொன்று உன்னுடைய நிழல். வெளிச்சம் இருக்கும்போது நிழல் வந்தாலும் அந்த நிழல் தானே கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கும். அதே போல் நீ செய்யும் உண்மையான நல்ல செயல்களும் நீ பேசும் உண்மைகளும் உன் கூடவே உனக்கு துணையாகவே இருக்கும். இப்போது உன்னை சோதிக்கும் அளவுக்கு தற்காலிகமாக நடக்கும் துர்சம்பவங்களையும் துஷ்ட விஷயங்களையும் கண்ட இதையும் யோசித்து கவலைப்படாத. எந்த சூழ்நிலையிலையும் உன் உண்மையான நல்ல மனசுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், கெடுதல் செய்ய மாட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தருவேன். இருளெல்லாம் நீங்கி நீ வெளிச்சமான மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன்.
சில நேரங்களில் உண்மையை நீ பேசும்போது அது உன்னை காயப்படுத்தலாம், அந்த உண்மை உன் மனசை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் உண்மைதான் நல்லது. பொய் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது என் செல்லமே. யாருமே இல்லாத நேரத்திலும் கூட நான் உனக்கு நிழலாக ஒளியாக வந்து நின்று உன்னைக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தும் சக்தியாக உன் வாழ்க்கையை வாழ வைப்பேன். என்னை நம்புனினா நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். சில நேரங்களில் வெளிச்சம் இல்லாத நேரத்தில் நிழலே உன்னை விட்டு விலகினாலும் உண்மையின் ஒளியாக நான் இருந்து என் அருளால் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேனேன் செல்லமே. வீட்டில் விளக்கேற்றும் போது அது இருளை அகற்றும். ஆனால் உன் இதயத்தில் இருக்கக்கூடிய விளக்கு தான், அதாவது பக்திங்கிற அந்த விளக்கு தான் உன் வாழ்வின் இருளை அகற்றக்கூடிய விளக்கு, வெளிச்சம் என்பதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் அறிவாளித்தனமாக, புத்திசாலித்தனமாக, அன்பான நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. அடுத்தவங்களுக்கு நீ செய்கிற உதவியும், அடுத்தவங்களுக்கு நீ கூறும் ஆறுதலும், கொடுக்கும் தைரியமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் எப்போதும் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. அதன் மூலமாக நான் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே. இன்னும் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளர வேண்டாம். இப்போது உன் இதயத்தில் குடியிருக்கும் இந்த சாயப்பா நானே என் அருளின் நிழலால் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது என் அருளின் வெளிப்பாடுதான்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை முழுவதுமாக நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா, உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுட்டினாலே நான் உன் வாழ்க்கை பாதையை வெளிச்சமாக மாற்றி காட்டிடுவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எப்போதப்பா என் பிரச்சனைகள் தீரும்? ஏன் எனக்காக நீங்கள் மனசு இறங்கி வரமாட்டீங்க? எந்த அளவுக்கு என் மனசில் வலியும் வேதனையும் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கீங்களே. நீ கேட்டது அனைத்தும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கும் கர்ம வினைகள் தானே உனக்கான நன்மையை நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு நிற்குது. அதனால தான் அந்த கர்ம வினைகளை எல்லாம் தடுத்தெறியும் தகர்த்தெறியும் வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் உனக்கு அதை தாங்கும் மன வலிமையும் பொறுமையையும் கூட நான் கொடுத்துருக்கேன்றதை மறவாதே. இப்போதைக்கு கர்மத்தின் பிடி, கர்ம வினையின் படி தளர்ந்து முறிந்து விழுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. உன் கண்ணீருக்கான விலையை கூடிய சீக்கிரம் நீ பெறுவ. நீ கண்ணீர் விட்டதுக்கும் கவலைப்பட்டதுக்கும் சேர்த்துதான் உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நம்பிக்கையோட என் திருவடியை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருந்தாலே உனக்கான புது வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்னை வழிபட்டாலே போதும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். என்னை நீ வழிபடுவதற்கு எந்த விதிமுறையும் தேவையில்லை. உன் தகப்பனை, உன்னுடைய தாயை எப்படி அன்பா பாசமாக நம்பிக்கையோடு ஒரு தேவைன்னு வரும்போது அவங்க உதவி செய்வாங்கன்னு நினச்சி கூப்பிடுவியோ, அந்த அன்போடும் நம்பிக்கையோடும் பாசத்தோடும் என்னை கூப்பிட்டாலே போதும். நான் உனக்காக ஓடோடி வருவேன் என் செல்லமே. உன்னுடைய கண்ணீரையே எனது காணிக்கையாக என் பாதத்தில் வச்சிரு. உன் உண்மையான பாசம்தான் நீ எனக்கு செய்யக்கூடிய பூஜை. மொத்தத்தில் நீ மனசார என நினச்சாலே நான் உனக்காக ஓடோடி வருவேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு தடைப்பட்ட விஷயங்களையும் தடங்களாக இருக்கும் விஷயங்களையும் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன்.